வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் நான் உச்சனி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கோம். அது என்ன மூவி, எந்த ஆக்டரோட படம் தானே யோசிக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிரபாஸ் அவர்கள் தான். இவர் தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இவர் பண்ண பாகுபலி 1 மூலமா ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். பாகுபலி 1 தொடர்ந்து பாகுபலி 2 பண்ணாரு. இந்த மாதிரி சூப்பர் ஹிட் மூவிஸ் லைன் அப்பா கொடுத்துட்டு இருந்தவர் போன வாசம் இவரோட ஒரு படம் கல்கி படம் வந்தது. அந்த படமும் ரொம்ப பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரீச் ஆச்சு. இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன படம் பண்ணுவாரு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. கல்கி ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரி தமிழ் சினிமால படைச்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாலேயே படைச்சிருக்குன்னு சொல்லலாம். கல்கி படத்துல 1100 crores ரீச் ஆயிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இந்த மாதிரி ஒரு படம் ஜவான் படமே 1000 கோடி தான் தாண்டிச்சு. இது 1100 கோடி தாண்டி இருக்கும் அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கான ஒரு பெரிய பட்ஜெட் மூவி நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொடுத்த பிரபாஸ் அவர்கள் இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இவரோட அடுத்த படம் ராஜ்யசபான்ற படம். இந்த படத்தோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு காமிக்கல் ரோல் பண்ணியிருக்காரா இல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிட்டா இருக்குமா? இவர் ரொம்ப நாளா ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது இல்லைன்னா ஃபிக்ஷனல் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் போது இப்போ இவர் இது மேபி ஒரு கமர்ஷியல் ஃபிட்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கும் போது இப்போ இந்த படம் August 15 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தங்கலான் படமும் August 15 ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பிரபாஸ் அவர்களோட படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு போது ரெண்டு படத்துக்குமே ஈக்குவல் ஃபைட் இருக்குமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.